ஆண்டோடைய பாடுகளை யதார்த்தமாக தியானிக்கணும். அந்த சரீர பிரகாரமாய் அவர் இடத்தை ஆக்குனேன். கெட்செமனே தோட்டத்திலிருந்து பிடிக்கும் போது சங்கிலினால கட்டுறாங்க. அந்த சங்கிலினாலே ஓங்கி அடிக்காங்க. உங்க முதுகுல ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும்? உணர்ந்து பார்த்துருக்கிறீங்களா? சுருண்டுருவீங்க. கன்னத்தில் அடிச்சு பாருங்க, சுருண்டுருவீங்க. ஆனால் சங்கிலியால முன்னும் பின்னும் இழுத்து போயிட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்க. அந்த உடம்புல காயமே படாத சரீரம் அடிக்கப்படுது. அடுத்து என்ன? 6 பேர் போர் சேவர்கள் தளர தளர அடி. அந்த அடிகள் ஒவ்வொன்றும் எப்படி சும்மா ஒரு சாட்டங்கும் போது சாதாரண ஒரு இதாக இருக்கும். அங்கே அது அப்படி இல்லை. எலும்பு துண்டு, ஈய துண்டு, வேற ஷார்ப்பான மெட்டீரியல் எல்லாமே அது கூட சேர்க்குறாங்க. அதனால என்ன ஆகுது? அடி ஒவ்வொன்றும் சதையும் கிழிச்சிட்டு உள்ள எலும்பு வரைக்கும் பாதிக்கிற மாதிரி அங்கே அதிகமான காயங்கள் ஏற்படுது. ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்கு. அடுத்து என்ன? முட்கிரீடம். இதெல்லாம் வழக்கமாக சிலுவை மரணத்தில் பண்ண மாட்டாங்க. ஆனால் யூதர்களின் ராஜா என்று சொன்னதுனால ஃபீனா கிறிஸ்டிம்பாங்க. ஒரு முள், அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது அந்த இடத்துல ரொம்ப காமனாக கிடைக்கும். அதை அப்படியே பின்னுறாங்க. அதை ஆழமாக அழுத்திக்கிட்டு வாங்கி கம்பால் அடிக்கும் போது என்ன ஆகுது? ஷார்ப்பாக குத்துது. இப்போ சதையில் குத்துறதுக்கும் எலும்பில் குத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த இடங்கள்லாம் ரொம்ப சதை இருக்காது. அப்போ இங்கே தான் அது குத்தப்படுது. அப்போ அந்த வேதனுடைய அளவும் அந்த துடிதுடிப்பும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல்ல எவ்வளவா நறுக்குன்னு கடிச்சிருக்கும். அந்த கண்கள்லேருந்தெல்லாம் கண்ணீர் எவ்வளவா இருக்கும். அந்த கை காலெல்லாம் துடிச்சிருக்கும். இதெல்லாம் எதுக்காக? எனக்காங்கிறதான ஒரே எண்ணம் தான் இருக்கு. அடுத்தது என்ன? சிலுவையை சுமக்கணும். உடம்பெல்லாம் பஞ்சர் ஆகிட்டு நம்மனா என்ன சொல்லுவோம்? எலும்பவே மாட்டோம். அதுலேயே சுருண்டு படுத்துக்கிடும். அடித்தாலும் என்ன? எப்படியும் கொல்லதானே போறிய, கொண்டுட்டு போங்க. அதுலேயே வைராக்கியமாக படுத்துக்கிடும். ஆனால் அவருக்கு தெரியும் இதோட என் மரணம் முடியலை, உயர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறாரு? இவ்வளோ காயம்பட்ட பிறகும் கிழிஞ்ச அந்த தோளில் பாரமான சிலுவையை சுமக்கிறார். கரடு முரடான பாதை, காலெல்லாம் கிளியும், ரத்தம் வரும். அதையும் அப்படியே தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். கடைசி என்ன? சாஃப்டான அந்த சரீரத்தில் ஆழமான ஆணிகள் இறங்குது. அது ஒவ்வொன்றும் அறையும் போது எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. சில இந்த கட்டிட வேலைகள்லாம் செய்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு தெரியாமல் கையிலலாம் லைட்டாக சுற்றில் பட்டுரும், துடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு சைடில் ஒதுங்கிடுவாங்க, பேச முடியாது, அவ்வளோ வலி, தலைக்கு அப்படி சல்லுன்னு ஏறும். அதை விட கொடூரமானது என்ன? அரைஞ்சிட்டு அந்த பெரிய குழியில் ஆழமாக பொத்து நீ போடும்போது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா தலையே வெடிச்சது மாதிரி இருக்குமோ. ஏன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எலும்பும் அவ்வளோ வலிக்கும். அதை விட கொடூரமானது என்ன? மூச்சு விடுறது. ஏன்னா 3 ஆணில தான் மொத்த சரீரமும் நிற்கி. மூச்சு விடணும்னா ஒட்டுமொத்த சரீரமும் மறுபடியும் மேலே அப்படியே எழும்பணும். எழும்புனா தான் மூச்சையை வெளியே விட முடியும். அப்போ ஒட்டுமொத்த வெயிட்டும் காலில் கொடுக்க வேண்டியது. காலில் கொடுத்து மெதுவாக அந்த சரீரத்தை முதுகெல்லாம் மெதுவாக அந்த சிலுவையோடு சேர்ந்து அப்படியே உரசி மேலே வந்தால் தான் அடுத்து மூச்சு விட முடியும். நமக்கு இப்போ நினைக்கிற மாதிரி சிலுவையெல்லாம் அழகாக பாலிஷ் பண்ண சிலுவையில் கிடையாது. மரத்தை வெட்டி குறுக்க போட்டிருப்பாங்க. சரீரத்தை மேலே தூக்கும்போது ஒவ்வொரு முறையும் எவ்வளோ துடிச்சிருப்பாருன்னு பாருங்க. 6 மணி நேரம் நம்ம மூச்சு எவ்வளோ ரொம்ப வேகமாக விடுறோம். அங்கே அப்படி இல்லை. முடியாத கட்டத்தில் இருக்க பலனை கொடுத்து அப்படியே மேலே வந்து மூச்சு விடும். கடைசினா ரத்தம் எல்லாம் போகுது. துடிச்சு சாகுது. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஒரு குற்றவாளியை போல். இப்போ ஒரு மனுஷனை பிடிச்சி ஒரு 5 பேரை போட்டு அடிக்காங்க. நம்ம என்ன நினைப்போம்? கள்ளை அதான் அடிக்காங்க, அடி வாங்கிட்டு. கிட்டத்தட்ட அந்த நிலைமை பார்க்குறவங்க எல்லாம் குற்றவாளியாக பார்க்குறாங்க. பரிதாபமாக சிலுவையில். அப்போ ஏற்பட்டதான ஒரு பாடு, என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பட்டாரே. நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம், அதோட முடிச்சுக்கிடுவோம். ஆனால் யதார்த்தமாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான மனுஷனாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மனுஷன் எப்படி வாழ்வானா? சுயத்துக்கு செத்து ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த ஒரு மனுஷனாகவே இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியதான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குமே. ஆனால் உங்களுக்கு கிறிஸ்து யார் என்று தெரியாது, கிறிஸ்துடைய சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. அதனாலே நீங்கள் ஜென்ம சுபாவத்திலேயே வாழ்றீங்க.